இந்த பீக் பீரியடில் இதை விட்டுட்டு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் மக்களுக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு போகிறாருல, பெரிய விஷயம் இல்லை. பாலிடிக்ஸில் இவ்வளோ ஒரு ப்ராப்பர் பேஸ் கிரியேட் பண்ணி நான் வந்து களத்துக்குள்ளே வரேன் அப்படின்றது வந்து பெரிய கட்ஸ் வேணும். ஏன்னா வந்து எடுத்தோம் நம்ம கட்சி ஆரம்பித்தோம், அது வந்து இது ஜெயிக்கிறோமா தோக்குறோமான்றது செகண்டு அப்படின்னு யோசிக்கிற ஆளுங்களுக்கு மத்தியில் அவருடைய அஜெண்டாவாக இருக்கட்டும், அவர் கிரியேட் பண்ணுற பேஸ்மெண்ட்டாக இருக்கட்டும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ஸோ இப்போ கண்டிப்பாக 2026 வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றமாக இருக்கும் தான் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆச்சு. ஆனால் வந்து கடைசி படத்தை வந்து நடிக்கிறாரு அப்படின்றப்போ தான் மன வருத்தமாக இருக்குது. நான் அதான் அப்பாட்ட அப்பா வேண்டுகோள் போட்டிருக்கேன், அப்பா ப்ளீஸ்ப்பா கொஞ்சம் மாற்றுங்கப்பா, வேணாப்பா, வருஷத்துக்கு ஒரு படம் தலைவன் வந்து நாங்கள் தேட்டரில் பார்க்குறோம், ப்ளீஸ் ஸ்க்ரீனில் பார்க்குறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவரும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கார். பட் இன்னும் அட்லாஸ்ட் வந்து அது பாசிட்டிவாக நெகட்டிவ்ன்றது அண்ணாவோட ஒப்பீனியன். அண்ட் வந்து இன்னும் என்ன சொல்கிறது அவருடைய விஷயங்கள். ஸோ லெட்ஸ் ஹோப், அவ்வளவா. பணம் தான் மனுஷன் அழைஞ்சிக்கிட்டு இருக்கான். ஆனால் இந்த பீக் பீரியடில் எவ்வளவு சம்பளம் அவருக்கு ஆஃபர் பண்ணுறாங்கன்னு தெரியல. இதை விட்டுட்டு நான் சர்வீஸ் பண்ண போகிறேன் மக்களுக்கு, தமிழர்களுக்கு அப்படின்னு போகிறாருல, பெரிய விஷயம் இல்லை. கேரவனில் போய் உட்காந்துக்கிட்டு நடிக்கும் போது நடிச்சுட்டு திருப்பி வந்துட்டு அழகாக இப்படி ஒரு லைஃப் இருக்கும்போது இது எனக்கு பணம் பெருசு இல்லை, சர்வீஸ் தான் வேணும் அப்படின்னு இளைஞர்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக போகிறாருல, இப்போ பெரிய விஷயம்.